உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே நம்ம மானமா இல்லை நம்ம ஃப்ரெண்டோடைய வேலையான்னு பார்க்கும்போது அதுதான் பெருசுன்னு தோணுச்சு. தாகம் நீதானே நான் பறவையின் வானம் பழகிடவா. ஜெயா, என்ன என்ன சிரிக்கிற? ஓகே ஓகே. என்ன ஓகே? அதான் உனக்கே தெரியுதே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? என்னடி? இரவு நேரம் காதல் பாட்டு களை கட்டியபடி இளம்பெண். நான் ஒன்னும் யாரையும் நினைச்சுக்கிட்டலாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இல்ல. மீனே வந்து தூண்டில கவ்விருச்சு. சொல்லு, யார நீ நினைக்கல? நிஜத்துல நீ எனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு அக்கா. சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. அட பரவாயில்ல, சொல்லு. ஒருத்தன் சும்மா பிடிக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான்? என்ன அவ்வளவுதான்? ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு பேர் தான் லவ். பையன் எப்படி இருப்பான்? நீ கொஞ்சம் கிளம்புறியா? அவன் பேர் என்ன? போடி. அக்கா, இது ஒண்ணு தப்பு இல்ல. எதுக்கு பேசுறதுக்கு இப்படி யோசிக்கிற? சொல்லு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, அவன் பேரை சொல்லு. மாட்டேன். ஓ, இப்பவே புருஷன் பேரை சொல்றதுக்கு தயக்கமா? அவன் பேரை சொல்றதுக்கு எனக்கு என்ன? செந்தில். செந்தில். ஆனா நான் அவனை லவ் பண்ணல. சும்மா சும்மா சிரிக்காத, கடுப்பா இருக்கு. லவ் பண்ணுக்கா. என்ன அட்வைஸா? ஆமாக்கா, லவ் ஃபெயிலியரா கூட இருக்கலாம், ஆனா லவ் பண்ணாம இருக்க கூடாது. நாங்களும் லவ் பண்ணியிருக்கோம். அந்த கல்கத்தா தீபக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? நியூஸ்ல வேலை செய்யறோம், எங்களுக்கு வராதா? சரியான ஆளுதான் நீ. அந்த தீபக் உன்னை பிடிச்சிருக்குன்னு நேரா வந்து சொன்னான். உனக்கு அவனை ஓகேன்னு தோணுச்சு. அதுக்கு பேர் லவ் இல்லக்கா. அப்புறம் நீ தனியா உட்காந்து பாட்டு கேட்டு ஃபீல் பண்ற பாரு, இதுக்கு பேர் தான் லவ். பெரிய எக்ஸ்பர்ட் இவ. பொடி. ஜெயா. அக்கா, அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். என்னம்மா, என்னை பார்த்ததும் எஸ்கேப் ஆகுற? இல்லப்பா, பசிக்குது, அதான் சாப்பிட போறேன். ஜனனி. என்னப்பா? காந்தி ஜெயந்தி கடையெல்லாம் சாத்திட்டு இருக்காங்கம்மா. அதுக்கு இல்ல, நீ ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கிறியா? அப்பா, இல்லம்மா, ஒருவேளை இருக்கலாமோ. தம் அடிக்காம தண்ணி அடிக்காம கூட ஒரு பொண்ணு மாடர்னா இருக்க முடியும். கரெக்ட் தான். ஆனா அதுக்காக நான் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல, ஆனாலும் அப்படி இருக்கலாம். என்ன சொல்லிட்டு போறா? அம்மாடி ஜெயா, என்னம்மா, என்ன யோசனை? ஒன்னும் இல்லப்பா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா? அந்த தப்ப செந்தில் பண்ணலப்பா. அப்புறம் அத பண்ணது கிரிஷ். அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அவனுக்காக இவன் பழி ஏத்திருக்கான். லூசு பயலா? ஆமாப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாடி, ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற ஸ்பீடை விட எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சா அதை விட ஸ்பீடா அந்த முடிவை மாத்திடணும். அப்பா, அவனை திரும்ப வேலைக்கு கூப்பிடுமா? இல்லப்பா, எனக்கு இந்த உண்மை தெரியாதே. இப்பதானம்மா உண்மை தெரியும்னு சொன்னேன். அவன் உண்மையை சொன்னது மாயாங்கிற ஃப்ரெண்டு கிட்ட. ஜெயாங்கிற ஸ்டேஷன் ஹெட்டுக்கு இன்னும் உண்மை தெரியாது. அது அவன் தான் பண்ணான்னு எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க. கஷ்டமான பஞ்சாயத்து தான். என்னப்பா பண்ணா? ஜெயாவா நீ ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆனா மாயாவா அவனுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதலா பேசு. அவன் பாவம்பா. புரியுது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. புரியுது. சட்டுன்னு அவன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப புரியுதுமா. அவன் மேல ஒரு புரியுது புரியுது புரியுது. ஐ நோ ஐ நோ ஐ நோம்மா.